அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி, அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று அன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோம். தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைத்தால் ஏனென உணர்ந்தோம். அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று வீரன்பர்களே வாரி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரி. ரொம்ப நன்றி. எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எந்த டாப்பிக்குமே வந்து நம்ம உள்வாங்கி நம்ம கவனிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்து நம்மளால் உணர முடியும். அந்த மாதிரி என்னால் இவங்க நடத்தின எல்லா டாப்பிக்லுமே நிறைய உணர முடிஞ்சது. பொதுவாகவே வந்து பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்டடாக இருக்க வந்து முயற்சி பண்ணுவோம். நானும் வீட்டில் 2 பேருமே அப்படி தான். இங்கே வரும்போது எனக்கு அந்த ஃபீல் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த எண்ணத்தில் தான் வந்திருக்கீங்க. சொல்லிக் கொடுக்குற எல்லா ஆசிரியர்களுமே அந்த எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருடைய வேவ்லேருந்தும் ரொம்ப மேட்ச் ஆகிறதுனால பொதுவாக யூஸ்வலாகவே எனக்கு எங்கேயாவது வெளியில் போனால் நான் ரொம்ப சிக்காயிடுவேன். பட் எனக்கு இந்த இடத்துல வரும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் நானாகவே இருந்தேன். வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எல்லா டாப்பிக்லையுமே வந்து எல்லாத்தையும் உள்வாங்கணும். அதனால் என்னால் பர்சனலாக இந்த டாப்பிக்கை அதை வந்து எடுத்து சொல்ல முடியல. எல்லா டாப்பிக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கவனிச்சிருந்தேன். நன்றி நன்றி நன்றி. அதை தவிர்த்து வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது ஆழியார் போகிறதுக்கு. அதனால் சீக்கிரமே இந்த முறையே போக முடிஞ்சால் கூட நல்லா இருக்குமே அப்படின்னா வந்து தோணுது. பார்க்கலாம். நான் வாழ்க்கை வாழ்க்கை ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. பசங்க வந்து இங்கே வந்து கற்றுன்னு போனாங்க. சரி அம்மா நீயும் போங்க, உங்களுக்கு வந்து பிபி இருக்குது, இந்த மாதிரி நீ போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும், நீ வந்து உன்னோட எண்ணத்தெல்லாம் மாற்றிக்குவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்க தான் அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் நானே போய் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மனசுக்குள்ளே என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் அவங்க வந்து வெளிப்படுத்தி காமிச்ச மாதிரி ஒரு பாடமாக இருந்தது. எனக்கு வந்து மனசு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லி கலந்துரையாடணும். அதுக்கப்புறம் அம்மா நீங்கள் தொடர்ந்து போங்க, நம்ம ஆழியாருக்கெல்லாம் போனோம்னா நம்ம எப்பவுமே இதே மாதிரி இருக்கலாம் அப்படின்னு என் பசங்க சொன்னதுனால இவ்வளோ தூரம் வந்து நான் இதை வந்து நல்லபடி கற்றுக்கினேன். எல்லாருக்கும் வாழ்க வாழ்வுடன் குருவே வாழ்க, அது நிறைந்த வேத மகாரிஷி அவர்களுக்கு மனதார வாழ்க. இந்த இடத்துல நான் வந்ததை ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரனாலிருந்து தான் இந்த வாய்ப்பு, வேத மகாரிஷினாலிருந்து தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணுன்ட்டு நான் மனதார வேண்டிக்கிறேன்.
ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வந்து ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழணும்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. அந்த நல்ல விஷயங்களை நம்ம வழிமொழியில் வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரும்போது வாழ்கிற நாட்கள் வரைக்கும் மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு வாழ முடியுன்றது இங்கே நடத்தின டீச்சர் மூலமாக எல்லாமே நான் தெரிஞ்சுக்கினேன். எல்லா டீச்சருமே நல்ல கிளியரன்ஸாக புரிகிற மாதிரி சிரிப்பு உடனே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. உள்ள வாங்கிறதுனால ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு டீச்சரும் நான் சொன்னது புரிஞ்சிச்சா, உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க அன்ட்டு அவங்க சிரிப்பு புன்னகையோடு கேட்கும்போது இன்னும் எங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு எல்லார்கிட்ட கலந்து பேசின ஒரு ஃபீலிங் இருந்தது. உண்மையாகவே இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கும் கடவுளுக்கும் இங்கே உள்ள டீச்சர்ஸுங்களுக்கும் மனதார வணக்கம். இங்கே வந்து மனநிறைவாக இந்த யோகா பயிற்சி கற்றுக்கிறதுனால எனக்கு உள்ளமும் மனமும் மகிழ்ச்சியோடு இருக்குது. இது போல் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் இதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நிறைவாக இருக்குது. இங்கே கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி, வணக்கம். மன அழுத்த மேலாண்மை மேடம் அது வந்து நல்லா சொல்லுது. ஸோ அதை அப்படி எப்படி மனசை வந்து எப்படி நம்ம கற்றுக்கொள்ள கொண்டு வரலாம். எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கும், இல்லாமல் யாரும் இருக்காது. ஸோ அதை விளக்குறது வந்து நல்லா விளக்குனாங்க. அதே போல் முதல் நாள் பயிற்சி வந்து காயக்கல்ப பயிற்சி விளக்குனாங்க, அது வந்து நல்லா இருக்குது. ஸோ இது இல்லாமல் இந்த 3 நாளும் வந்து எல்லா ப்ரோக்ராமும் டைமுக்கு அரேஞ்ச் பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லாமே ஏற்பாடு பண்ண மேடமுக்கும் நன்றி. ஸோ இங்கே எதிர்பாராமல் தான் வாங்கிருக்கோம், வந்துச்சுட்டு வரல. ஸோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் கற்றுக்கணும், இனிமேல் பிபிசிக்குள்ளே வரக்கூடாது, எவ்வளோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. சரி இது ஒரு போய் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்துருக்கு. ஸோ இங்கே நிறைய யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டுக்காக வந்தேன். இந்த 2 நாள் வந்தேன், ஒரு நாள் மிஸ்ஸிங்கு. அந்த ரிலாக்ஸு இங்கே கிடச்சிச்சு. அது ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ அந்த பயிற்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் 2 பேருமே கற்றுக்கிட்டாங்க. அவங்க ஏதோ செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க சொன்னதுனால நான் இந்த பயிற்சிக்கு வந்து இப்போ அனுபவபூர்வமாக ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல பயிற்சி, நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்குது. வாழ்க வயங்க.